அனைவருக்கும் கருவூரார் ஐஏஎஸ் அகாடமியின் அன்பு வணக்கங்கள். தமிழில் இன்னைக்கு 6th நியூ புக்கில் ஃபர்ஸ்ட் இயர் தான் நம்ம இலக்கணம் சார்ந்த வகுப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இலக்கணம்னா அப்படின்னு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இலக்கணம் அப்படின்னா ஒரு மொழியை பிழையின்றி பேசுவதற்கும் பிழையில்லாமல் எழுதுவதற்கும் துணை புரிவது இலக்கணம் எனப்படும். அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல பாருங்க. ஒரு மொழி நம்ம எடுத்துக்கிட்டோமா, அந்த மொழியை பிழையில்லாமல் பேசவும் தெரியணும், பிழையில்லாமல் எழுதவும் தெரியணும். அதுக்கான வரையறை இந்த இலக்கணம். அப்போ இலக்கணம் அப்படின்னா ஒரு மொழியை பிழையில்லாமல் பேசவும் தெரியணும், பிழையில்லாமல் எழுதவும் தெரியணும். அதற்கு தான் இலக்கணம் எனப்படும். இப்போ தமிழ் மொழியின் அடிப்படையில் இலக்கணம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 5. அது என்னென்ன அப்படின்னா எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். தமிழ் மொழியின் அடிப்படையில் இலக்கணம் எத்தனை வகைப்படும்னா 5. அவை யாவை அப்படின்னா எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். இன்னைக்கு நம்ம பார்க்கறது எழுத்திலக்கணம் தான் நம்ம பார்க்க போகிறோம். எழுத்து இலக்கணத்தில் எழுத்துனா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. எழுத்து அப்படின்னா ஒளி வடிவமாகவும் வரி வடிவமாகவும் எழுதப்படுவது எழுத்து எனப்படும். இந்த எழுத்தை நம்ம 4 டைப்பாக பிரிக்கலாம். உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து, ஆயுத எழுத்து, இப்படி 4ஆக பிரிக்கலாம். எழுத்துனா என்னன்னு பார்த்தோம். ஒளி வடிவமாகவும் வரி வடிவமாகவும் எழுதப்படுவது எழுத்து எனப்படும். இந்த எழுத்தை 4 டைப்பாக பிரித்தோம். உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து, ஆயுத எழுத்து. இப்போ உயிரெழுத்து நம்ம பார்க்கலாம். உயிரெழுத்து அப்படின்னா ஃபர்ஸ்ட் உயிரெழுத்துனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இயல்பாக காற்று வெளிப்படும் போது பிறக்கக்கூடிய எழுத்து தான் உயிரெழுத்து. அதாவது இயல்பாக காற்று வெளிப்படும் போது பிறக்கக்கூடிய எழுத்து தான் உயிரெழுத்து நம்ம சொல்லுவோம். உயிரெழுத்து என்னென்ன அப்படின்னா அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ. இந்த 12 தான் உயிரெழுத்து. அதாவது ஆ முதல் அவ் வரை உள்ள 12 எழுத்துக்களும் உயிரெழுத்துக்கள் எனப்படும். இந்த உயிரெழுத்தை நம்ம 2ஆக பிரிக்கலாம். உயிர்குறில், இன்னொன்று உயிர் நெடில். உயிர்குறில் எத்தனைனா 5, உயிர் நெடில் எத்தனை இருக்குன்னா 7. இப்போ இந்த உயிர்குறில் 5 சொன்ன பார்த்தீங்களா. ஃபர்ஸ்ட் இந்த 5 என்னென்ன பாருங்க. அ, இ, உ, ஏ, ஓ எல்லாமே குறுகி ஒலிக்கணும். குறுகிய ஓசையுடைய எழுத்து தான் உயிர்குறில்னு சொல்லுவோம். மொத்தம் 5 பார்த்தோம். இப்போ உயிர் நெடில்னா 7. நெடில்னா நீண்டு ஒலிக்கணும். பாருங்க எதெல்லாம் நீண்டு ஒலிக்குதுன்னு பாருங்க. ஆ, ஈ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ. இந்த 7 தான் உயிர் நெடில். அப்போ உயிரெழுத்து அப்படின்னா இயல்பாக காற்று வெளிப்படும் போது பிறக்கக்கூடிய எழுத்து தான் உயிரெழுத்து. இந்த உயிரெழுத்தை என்னென்னா ஆ முதல் அவ்வரை உள்ள 12 எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் எனப்படும். இந்த உயிரெழுத்தை நம்ம 2ஆக பிரித்தோம். உயிர்குறில், உயிர் நெடில். குறில்னா குறுகி ஒலிக்கணும், நெடில்னா நீண்டு ஒலிக்கணும். அப்போ உயிர்குறியில் எதெல்லாம் குறுகி ஒலிச்சதுன்னு பார்த்தோம் 5. உயிர் நெடிலில் மொத்தம் 7 இருக்குது. இதுதான் உயிரெழுத்து. அப்புறம் மெய்யெழுத்து. மெய்யெழுத்துனா மெயினா என்ன? உடல். அப்போ உடலின் இயக்கத்திற்கு ஏற்றவாறு பிறக்கக்கூடிய எழுத்து தான் மெய்யெழுத்து எனப்படும். அதாவது உடலின் இயக்கத்திற்கு ஏற்றவாறு பிறக்கக்கூடிய எழுத்து தான் மெய்யெழுத்து. மெய்யெழுத்து என்னென்ன? இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, ஈயு, இரு, இல்லு, இவ்வு, இல்லு, இல்லு, இரு, இன்னு. இந்த 18 எழுத்து தான் மெய்யெழுத்து. இந்த மெய்யெழுத்தை நம்ம 3ஆக பிரிக்கலாம். வல்லினம், மெல்லினம், இடையினம். வல்லினம் அப்படின்னா கசட தபர. வல்லினம் அப்படின்னா கசட தபர. மெல்லினம் அப்படின்னா கெனன நமன. மெல்லினம் அப்படின்னா கெனன நமன. இடையினம் அப்படின்னா எரல வளல. இடையினம் அப்படின்னா எரல வளல. இதுதான் மெய்யெழுத்து. அடுத்தது உயிர்மெய் எழுத்து. உயிர்மெய் எழுத்துனா பாருங்க பேர்ல இருக்குது உயிர்மெய் எழுத்து. அதாவது உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து இயங்கினா மட்டும்தான் உயிர்மெய் எழுத்துக்கள் பிறக்கும். எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பாருங்க. இது இந்த உயிர்மெய் எழுத்துக்கள் எப்படி பிறக்குதுன்னா, இப்போ மெய்யெழுத்தில் இக்கு, உயிரெழுத்து ஆ. இது ரெண்டையும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இக்கு கூட்டல் ஆ தான் கா, இக்கு கூட்டல் ஆ தான் கா அப்படின்னு பிறக்குது. இப்படி தான் உயிர்மெய் எழுத்துக்கள் பிறக்கும். உயிர்மெய் எழுத்து அப்படின்னா மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்து இயங்கக்கூடிய எழுத்து தான் உயிர்மெய் எழுத்து. இந்த உயிர்மெய் எழுத்துக்களை நம்ம 2ஆக பிரிக்கலாம். உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில். உயிர்மெய் குறில் எழுத்துக்கள் எத்தனை இருக்குதுன்னா 90. உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் எத்தனை இருக்குதுன்னா 126. இந்த உயிர்மெய் குறில் எழுத்து 90ன்னு சொன்ன பார்த்தீங்களா. இது எப்படி வந்துச்சுன்னா நல்லா கவனிங்க. மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 18. இந்த மெய்யெழுத்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா. இந்த மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 18. உயிரெழுத்துல 12 இருக்குது. அந்த உயிரெழுத்துல குறில் எழுத்து மட்டும் நம்ம எத்தனை பார்த்தோம்? 5. அப்போ இந்த மெய்யெழுத்து இருக்கிற 18ம் குறில் அந்த உயிரெழுத்துக்களை குறில் எழுத்து 5. இந்த 18யும்
இன்ட்டு 5 இது ரெண்டையும் நீங்கள் பெருக்கினீங்கன்னா 90. இதுதான் உயிர்மெய் குறில். உயிர்மெய் நெடில்னா மொத்தம் 126 பார்த்தோம். இது எப்படி வந்துச்சுன்னா இது அதே மாதிரி தான். மெய் எழுத்துக்கள் எத்தனை? மொத்தம் 18. உயிர் எழுத்து நம்ம 12 பார்த்தோம். அதில் நெடில் எழுத்துக்கள் எத்தனை? 7. இந்த 18யும் 7யும் நீங்கள் பெருக்கினீங்கன்னா 126. அப்போ இந்த உயிர்மெய் குறிலையும் உயிர்மெய் நெடில் ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உயிர்மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டிங்கன்னா 216. உயிர்மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை 216. உயிரெழுத்துக்களின் எண்ணிக்கை 12. மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை 18. ஆயுத எழுத்துக்களினோட எண்ணிக்கை 1. அப்போ தமிழில் உள்ள மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனை கேட்டாங்கன்னா 247. இதுதான் தமிழில் உள்ள மொத்த எழுத்துக்கள். அடுத்தது பாருங்க, ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்துனா என்ன? தனித்து இயங்கக்கூடிய எழுத்து தான் ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்துக்கு என்னென்னலாம் பேர் வச்சிருக்காங்க பாருங்க. தனிநிலை, இடைநிலை, முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, ஆயுதம், அக்கேனம் அப்படின்னு நிறைய பேர் இருக்குது அந்த ஆயுத எழுத்துக்கு. இதுதான் இந்த எழுத்துக்களுடைய வகை தொகை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? இலக்கணம். இலக்கணம்னா ஒரு மொழியை பிழையின்றி பேசுவதற்கும் எழுதுவதற்கும் துணை பிரிவு தான் இலக்கணம் பார்த்தோம். தமிழ் மொழியின் அடிப்படையில் இலக்கணம் 5: எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். எழுத்து இலக்கணத்தில் எழுத்துனா என்னன்னு பார்த்தோம். ஒளி வடிவமாகவும் வரி வடிவமாகவும் எழுதப்படுவது எழுத்து எனப்படும் அப்படின்னு பார்த்தோம். அந்த எழுத்தை நம்ம 4ஆக பிரித்தோம். என்னென்ன? உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து, ஆயுத எழுத்து. அந்த உயிரெழுத்து எப்படின்னா, உயிரெழுத்து எப்படி பிறக்குதுன்னா, அதாவது இயல்பாக காற்று வெளிப்படும் போது பிறக்கக்கூடிய எழுத்து தான் உயிரெழுத்து. அந்த உயிரெழுத்து தான் ஆ முதல் அவ்வரை உள்ள 12 எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் எனப்படும். இந்த உயிரெழுத்தை நம்ம 2ஆக பிரித்தோம். உயிர்குறில், இன்னொன்று உயிர் நெடில். உயிர்குறில் எத்தனை பார்த்தோம்? 5. உயிர் நெடில் எத்தனை பார்த்தோம்? 7. இதுதான் உயிரெழுத்து. மெய் எழுத்து. மெயின் என்ன? உடல். அப்போ உடலின் இயக்கத்திற்கு ஏற்றவாறு பிறக்கக்கூடிய எழுத்து தான் மெய் எழுத்து. மெய் எழுத்துக்களுடைய எண்ணிக்கை 18. இந்த மெய் எழுத்தை நம்ம 3 பிரிவாக பிரித்தோம். வல்லினம், மெல்லினம், இடையினம். அப்புறம் உயிர்மெய் எழுத்துக்கள். உயிர்மெய் எழுத்துக்கள்னா பேர்ல இருக்குதுன்னு சொன்னேன். அதாவது மெய் எழுத்தும் உயிரெழுத்தும் ரெண்டும் சேர்ந்து இயங்குறதான் உயிர்மெய் எழுத்துக்கள். இந்த உயிர்மெய் எழுத்துக்கள் எப்படி பிறக்குதுன்னு நம்ம பார்த்தோம். மெய் எழுத்துக்கள்ல இப்போ இக்கு கூட்டல் ஆ, இதுதான் கா. இக்கு கூட்டல் ஆ, கா அப்படின்னு பிறகு நம்ம பார்த்தோம். இப்போ இந்த உயிர்மெய் எழுத்துக்கள், இந்த உயிர்மெய் எழுத்தை நம்ம 2ஆக பிரித்தோம். உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில். உயிர்மெய் குறில் 90 இருக்குது. உயிர்மெய் நெடில் 126 இருக்குது. இந்த உயிர்மெய் குறியில் 90 எப்படி வந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம். மேலெழுத்துக்கள் இருக்கக்கூடிய 18, உயிரெழுத்தில் ஒரு குறில் எழுத்து 5, ரெண்டுத்தையும் நம்ம மல்டிபிகேஷன் பெருக்கினீங்கன்னா 90 வரும். அதேமாதிரி தான் உயிர்மெய் நெடில்லையும் மேலெழுத்துக்கள் 18, அந்த உயிரெழுத்தில் நெட்டெழுத்துக்கள் மட்டும் 7, அது ரெண்டுத்தையும் நீங்கள் பெருக்கினீங்கன்னா 126 வரும். அப்போ உயிர்மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை 216. உயிரெழுத்துக்கள் எத்தனைனா 12, மெய் எழுத்துக்கள் 18, ஆயுத எழுத்து 1. அப்போ தமிழில் உள்ள மொத்த எழுத்துக்கள் 247. அப்புறம் ஆயுத எழுத்தும்னா என்னென்னு பார்த்தோம். தனித்து இயங்கக்கூடிய எழுத்து தான் ஆயுத எழுத்துன்னு பார்த்தோம். அதுக்கு என்னென்ன பேர் வச்சுக்கணும்னு நம்ம பார்த்தோம். அடுத்ததான் நம்ம பார்க்குறது மாத்திரை. மாத்திரை அப்படின்னா எழுத்துக்களை உச்சரிக்கின்ற கால அளவு. எழுத்துக்களை இப்போ தமிழில் இத்தனை எழுத்துக்கள் பார்த்தோம்ல, இந்த எழுத்துக்கள்லாம் எப்படி உச்சரிக்கின்றாங்க, அந்த எழுத்துக்களை உச்சரிக்கிறதுக்கு எவ்வளோ காலம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, ஒரு கை நம்ம சொடக்கு போகிற நேரத்துலையும் கண் இமைக்கிற நேரத்தின் அளவு தான் நம்ம எடுத்துக்கிறாங்க. நீங்கள் அவ்வளோ ஸ்பீடாக நம்ம எழுத்து உச்சரிக்கிறோம். அம்மா எழுத்து உச்சரிக்கக்கூடிய கால அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கை நொடிக்கிற அளவும் கண் இமைக்கிற நேரம் தான். அந்த அளவுக்கு தான் நம்ம கால அளவு எடுத்துக்கிறோம். அப்போ மாத்திரை அப்படின்னா எழுத்துக்களை உச்சரிக்கின்ற கால அளவு. இப்போ தமிழில் இத்தனை என்னென்ன மாத்திரைக்கு, அதாவது என்னென்ன எழுத்துக்கு என்னென்ன மாத்திரையை நம்ம பார்க்கலாம். பாருங்கள், குறில்னா ஒரு மாத்திரை, நெடில்னா 2 மாத்திரை, மெய்யெழுத்துக்களுக்கு அரை மாத்திரை, ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை. இதுதான் தமிழில் இது என்னென்ன எழுத்துக்கு எவ்வளோ மாத்திரை நம்ம பார்க்குறோம். இப்போ இதை வச்சு நான் ஒரு வார்த்தையை சொல்கிறேன். நீங்கள் அந்த வார்த்தைக்கு எத்தனை மாத்திரை இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ கபிலர்னு நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன். கபிலர். கபிலர்னு பாருங்கள், கபிலர்ன்ற ஒரு வார்த்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கான்றது என்னது? குறில் எழுத்து. அப்போ குறில்னா எத்தனை மாத்திரை சொன்னேன்? ஒரு மாத்திரை. பீனா அதுவும் ஒரு குறில் எழுத்து தான். அப்போ அதுக்கும் எத்தனை மாத்திரை? ஒரு மாத்திரை தான். லான்றது என்னது? லாக்கும் லான்றது ஒரு குறில் எழுத்து தான். அப்போ அதுக்கும் ஒரு மாத்திரை தான். இருன்றது என்னது? குறில நெடிலா? குறிலும் கிடையாது, நெடிலும் கிடையாது. இருன்றது என்னது? ஒரு மெய்யெழுத்து. அப்போ மெய்யெழுத்துனா எத்தனை மாத்திரை? அரை மாத்திரை. அப்போ மொத்தமாக நீங்கள் டோட்டலாக ஆட் பண்ணிங்கன்னா 3.5 மாத்திரை வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்னொன்று சொல்லும் பாருங்கள். தமிழ். இந்த தமிழ்ன்ற வார்த்தையில் எத்தனை மாத்திரை அடங்கி இருக்குது? தான்றது பாருங்கள், தான்றது என்னது? குறியிலுங்களா? அதுக்கு ஒரு மாத்திரை. மீன்றது அதுவும் ஒரு குறியல், அதுக்கு ஒரு மாத்திரை. இல்லுன்றது ஒரு மெய்யெழுத்து, ஆனால் அது குறியிலும் கிடையாது, நெடிலும் கிடையாது, அது ஒரு மெய்யெழுத்து. அப்போ அதுக்கு ஒரு அரை மாத்திரை. மொத்தமாக 2.5 மாத்திரை.
2.5 மாத்திரை. இது இப்படி தான் நம்ம வந்து ஒவ்வொரு வார்த்தைகளையும் வந்து எத்தனை மாத்திரை அடங்கியிருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்படி தான் நீங்கள் கண்டுவும் பிடிக்கணும். குறில்னா 1 மாத்திரை, நெடில்னா 2 மாத்திரை, மெய்யெழுத்துக்குனா அரை மாத்திரை, ஆயுதெழுத்துனா அரை மாத்திரை. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே எழுத்துக்களினுடைய வகைத்தொகை தான் நம்ம பார்த்தோம். உங்களுக்கான ஒரு கொஸ்டின் இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இதுலேருந்து நான் ஒரு 2 கொஸ்டின் கேட்குறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின், தமிழ் மொழியின் அடிப்படையில் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? 2வது கொஸ்டின், இயல்பாக காற்று வெளிப்படும் போது பிறக்கக்கூடிய எழுத்து என்ன? தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் அடுத்த காணொலியில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.